அஸ்ஸலாமு அலைக்கும். நிஷாவின் குட்டி கதை. அந்த குட்டி கதையில் நான் ஒன்று விட்டுட்டேன். குழந்தைங்களாம் நல்லா பேர் காப்பாற்றுறாங்கன்னால எங்கள் அப்பா எப்படி ஊரை காப்பாற்றினாருன்னு கேளுங்க. அதுதான் பெரிய ஜோக்கே. ஒரு குற்றநோய் பிடிச்சவன் ஒருத்தன் அந்த கடையில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அவனை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதில் எங்கள் அப்பா தான் அவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு வீட்டுக்கு வரும் போதெல்லாம் கையில் ஒரு 5 ரூபாயோ 2 ரூபாயோ 3 ரூபாயோ அப்படி கையில் கொடுத்துட்டு வந்துடுவார். எங்கள் அப்பா ரேஸ் கோர்ட்டில் போய்ட்டு தான் விளையாடுவார். அங்கேயே நம்ம ஜெயிச்சுன்னு வருவார். ஏதோ அவர் கட்சிது ஒரு 50 25 10 ரூபாயோ அப்படி ஜெயிச்சுன்னு வருவார். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணால் லாட்ரி சீட்டு விற்றுன்னு அந்த லாட்ரி சீட்டை விற்றுன்னு வந்தது வாங்கிக்க பாய் அப்படின்னு சொல்லிவிடுவேன். எங்கள் அப்பா அந்த லாட்ரி சீட்டு மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இல்லைப்பா வாங்கிக்கோங்க எனக்கோசம் வாங்கிக்கோங்க, எனக்கு பொழப்பு நடத்தில் வாங்கிக்கோங்க. வேணான்னு அப்போ அவங்க அதுவும் அந்த நோய் வந்து உட்காந்துட்டு இருக்கார்ல, அவரு என்ன பண்ணார், பாய் எனக்காக வாங்கி கொடுங்க பாய், சரிப்பா அவனுக்கு கொடுத்துரு, அடிச்சா அவன் அதிர்ஷ்டம், அடிக்கலைன்னா எனக்கு தெரியாதுப்பா அன்ட்டு இவர் கையில் இந்த காசை கொடுத்து அந்த லாட்ரி சீட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். வந்துட்டு அது ஒரு மறுநாள் தான் சொல்லுவாங்களாமே. மறுநாள் எங்கள் அப்பா மவுத்தாயிட்டார். வேலைக்கு போனார். வேலைக்கு போய் சாணம் பிடிச்சின்னே இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் ஃப்ரெண்டுன்னு. இந்த மாதிரி பாய் எங்கள் பேத்தி கல்யாணம் வச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க பாயின்னு சொல்லிக்கிறாரு. இவரு என்ன பண்ணிக்கிறாரு, சரிப்பா வரேன் அப்படின்ட்டு எதிரில் ஹோட்டலில் 2 டீ சொல்லிக்கிறாரு. கேரளாக்காரர் ஒரு ஹோட்டல் கடை வச்சுக்கிறாரு. அங்கேருந்து 2 டீ வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு டீ இவர்கிட்ட ஒரு டீ வச்சு அந்த டீயை வாயில் ஊற்றிட்டு கீழே வச்சார். அவள் தான் மவுத்தாயிடுச்சு. அவருக்கு அங்கேயே மவுத்து. இவர் பேசிக்கினாங்கிறாராம். நான் கையில் தான் வச்சுன்னுக்கிறாரு, கத்தி எடுத்து அந்த இதில் வச்சுன்னுக்கிறாரு. அது பாட்டில் ஓடிடுது. இவர் பாய்கிட்ட பேசிக்கினா இருக்கிறோம், எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கினா இருக்கிறாரு. என்ன பாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, இந்த குடியை விடுங்க, அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். பேச்சு மூச்சு இல்லை. அவர் அப்படியே தான் உட்காந்துருக்காரு. தொட்டு பார்த்தாக்கா கீழே வந்துட்டார். எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்க்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட அவர் பார்த்துட்டு இல்லை போயிடுச்சு அப்படின்னோன்னா தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்த வேசார்பாடிக்கு நாங்கள் தான் வீடு இருந்தோம். அவர் இருந்தது இதில் பூக்கடைக்கிட்ட, நாங்கள் இருந்தது வேசார்பாடியில். அங்கேருந்து பணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து ஒரு 1:30 மணி அப்படி அந்த லாட்ரி சீட்டில் 1 கோடி ரூபாய் அடிச்சிச்சு. செம்ம லக்கு. அதை தூக்கி நான் ஒரு பணத்தை தூக்கின்னு கடை கட்ட வரும்போது எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டு என்ன பண்ணார், அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். நாங்கள்லாம் அழுதுன்னு இருக்கிறத பார்த்துட்டு, உங்களால் தான் நான் இப்படி ஜெயிச்சிருக்கிறேன், அதனால் என் கையில் கிடைக்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. எங்கள் சச்சா பெரம்பூரில் இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு வேண்டாம், அவர் வேணான்னு தானே உங்களுக்கு கொடுத்தாரு, அது நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம், அதுலேருந்து நீங்கள் 1 கோடியே எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் 1 லட்சம் நான் 200 ரூபா தானே வீடுங்க, சொந்த வீடுங்களாம் 200 ரூபா 300 ரூபா தானே கிடைக்கும். 1 லட்சம் பெருசு தானே. அது கூட எங்கள் சச்சா வேணான்ட்டார். வேணாக்கா அதெல்லாம் வாங்காத அப்படி சரின்னு விட்டாங்க, வாங்கலை. அதோடு என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து எம்ஜிஆர் இறந்தார். அப்போல்லாம் நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன். எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். எம்ஜிஆரை பார்க்க எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே கண்ணீர் பக்கையாக விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதையும் மீறி கண்ணி எரிச்சல் தாங்க முடியல. அதையும் மீறி நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் சுற்றி பார்த்துருந்தோம். அவர் இறந்த பணத்தை பாருங்கள், அதில் எங்கள் அம்மா இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன், கீழே இருப்பேன். எங்கள் அம்மா நடந்து போவாங்க, என்னை கையில் பிடிச்சிட்டு போவாங்க. அதில் நான் தெரிய மாட்டேன், கை பிடிச்சிக்கிட்டு போகிறது தான் தெரியும். அதில் என் மூஞ்சி தெரியாது, எங்கள் அம்மா மூஞ்சி தெரியும். அப்படி இழுத்துட்டு போவாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வந்து ஒவ்வொன்றும் அழுதுன்னு வந்தோம். எங்கள் அப்பா எப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் ரொம்ப தூங்காமல் இருந்தார், குண்டு பட்டுருச்சுன்ட்டு ரொம்ப தூங்காமல் அழுதுட்டு இருந்தார். அதில் மௌத்தாவுக்கு தெரிஞ்சுன்னா அவர் அப்போயே போயிட்டுருப்பார் பொழுது. ஆனால் அவர் மௌத்தாயிட்டார். அந்த கஷ்டத்துலேயே எனக்கு எங்கள் அப்பா போனதோடு எம்ஜிஆர் போனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழுது 2 நாளாக அழுகுறேன். ஆனால் அப்போ கூட சாப்பிட்டேங்க. எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். எப்போ எந்த இது இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். சாப்பாடை நான் விட மாட்டேன். எங்கள் அப்பா மவுத்தில் எனக்கு கஞ்சி சோறு போட்டு கொடுத்தாங்க, அடுப்புகிட்ட போய் சாப்பிட்டு வந்தால் அது திரும்ப அந்த மாதிரி நான்
இப்போ கூட சரி, வீட்டில் எங்கள் அம்மா மூத்தவங்களுக்குள்ளே எங்கள் பையன் என்ன பண்ணா, போய் வீட்டில் போய் தக்காளி சட்னி செஞ்சு, சின்ன பையன் எங்கள் பையன் தக்காளி சட்னி செஞ்சு என்னை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு கொடுத்து போய் உட்கார வச்சேன். அந்த மாதிரி நான் சாப்பிட்ற வரையிலும் இந்த சாப்பாடை விட மாட்டேன். நோய்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தால் அப்போ கூட எனக்கு சோறு தான் வேணும். சோத்தனை 3 வேலையும் நான் விட மாட்டேன். அது கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க, கொஞ்சம் அழுதுக்குங்க. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு மீண்டும் ஒரு கதையில் வரோம்.